கரும்பு சாறு இருக்குல்ல, கரும்புலேருந்து கரும்பை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, அதை வந்து கடித்து தான் சாப்பிட்ணும். கடித்து சுவைத்து உமிழ்நீர் கலந்து அப்படி தான் சாப்பிட்ணும். நம்ம வந்து அதை சர்க்கரையாக மாற்றி, நாட்டு சர்க்கரையாக மாற்றி சாப்பிட்டா அது உடம்புக்கு கேடு, உடம்புல நோயை உருவாக்கும். அதுவே நம்ம வந்து கரும்பை வந்து கடித்து சுவைத்து உமிழ்நீர் கலந்து சாப்பிட்டா அது கண்டிப்பாக உடம்புக்கு நன்மையை தான் தரும். அதனால் அதனால தான் வெள்ளைச்சீனி ஏன் தவறுனா, அது வந்து நம்ம வந்து ஒரு டீ காஃபியில் கலந்து அப்படியே குடிச்சிடுறோம். உமிழ்நீர் பெருசாக அதில் கலக்காது. ஆனால் அது கரும்புலேருந்து தான் வருது. அதேமாதிரி நாட்டு சர்க்கரை ஏன் அது தீங்கானது? நாட்டு சர்க்கரையை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நாட்டு சர்க்கரையை நம்ம வந்து ஏதோ ஒரு உணவில் கலந்து நம்ம அப்படியே உமிழ்நீர் பெருசாக கலக்காமல் அந்த இனிப்பு வந்து உடம்புக்குள்ளே போகுது. அந்த கரும்போட இனிப்பு வந்து உடம்புக்குள்ளே போகுது. அது வந்து உடம்புக்கு கேடு. அந்த கரும்போட இனிப்பு இருக்குல்ல, அந்த சாரோட உமிழ்நீர் கலக்கும்போது தான் சரிசமமாக உமிழ்நீர் கலந்து விழுங்கும்போது தான் அது உடம்புக்கு நன்மை தரும். அந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறது, ஒரு டம்ளர் கரும்பு ஜூஸை அப்படியே குடிக்கிறோம், உமிழ்நீர் கலக்காமல் உடம்புக்குள்ளே போகுது. அது வந்து கேடாக மாறும், நோயை தரும். அதனால் உமிழ்நீர் கலந்து அந்த கரும்பு சாறு என்பது உடம்புக்குள்ளே போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம வெறும் பச்சையாக அதை கடித்து கரும்பை நல்லா கழுவிட்டு நல்லா கடித்து சுவைத்து அதில் சாறை பிழியும் போது நம்ம அந்த உமிழ்நீரும் அதில் கலக்குது. வாயை வச்சு நம்ம கடித்து மென்று சுவைத்து சாப்பிடும்போது உமிழ்நீர் நல்லா நிறைய கலக்குது. அப்படி கலக்கிறதுனால அந்த கரும்பு சாறு நமக்கு எந்த கேடு எதுவும் செய்யாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஜூஸ் போட்டு குடிக்கிறது, நாட்டு வெல்லமாக சாப்பிட்றது, அப்புறம் நாட்டு வெல்லமாக சாப்பிட்றது, வெள்ளைச்சீனியாக சாப்பிட்றது கண்டிப்பாக கேடானது தான். அந்த வகையில் வந்து இந்த கருப்பட்டி கூட கேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து நம்ம வந்து உமிழ்நீர் அதே மாதிரி தானே இனிப்பை வந்து ஒரு கரும்பு சாறு, கரும்பு வெல்லம், நாட்டு வெல்லத்தை எப்படி சாப்பிட்றோம், அதே மாதிரி தானே பனை வெல்லத்தையும் சாப்பிட்றோம். பனை வெல்லத்தையும் அது மாதிரி தானே நம்ம வந்து ஒரு டீலேயோ காஃபிலேயோ கலந்து அப்படியே குடிச்சிடுறோம். கொஞ்சம் தான் உமிழ்நீர் கலக்குது. அப்போது ஒரு பனை வெல்லங்கிறது வந்து அப்போ பனை வெல்லத்தை எந்த வடிவில் நம்ம சாப்பிட்றது? பனை வெல்லத்தை வந்து அது பதநீராக குடிக்கிறது அப்படிங்கிறத. அதனால் பனை வெல்லங்கிறது வந்து எந்த அளவுக்கு அது நன்மைன்னு தெரில. ஆனால் இதில் கரும்பு சாறை பொறுத்தவரையில் இதில் உமிழ்நீர் கலந்து நம்ம அதை குடிக்கிறோம். அதனால் கரும்பு சாறு என்பது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, உமிழ்நீர் கலந்து அதை கரும்பை கடித்து சுவைத்து அதை சக்கையை நம்ம துப்பிடுறோம். அது மாதிரி அதில் உள்ள இனிப்பை வந்து பிழிஞ்சு அதோடைய உமிழ்நீர் கலந்து உள்ளே போகும்போது அது கண்டிப்பாக வந்து அது மட்டும்தான் கண்டிப்பாக நன்மை செய்யுமே தவிர, நாட்டு வெல்லமும் சரி வெள்ளைச்சீனியும் சரி கண்டிப்பாக அது கேடை தான் தரும். ஏன்னா அதில் நம்ம உமிழ்நீர் கலக்காமல் ஒரு கரும்பு சாறை குடிக்கிறது எல்லாமே அதில் உமிழ்நீர் கலக்கலை. உமிழ்நீர் கலக்காமல் அதிகமாக உமிழ்நீர் கலக்காமல் அப்படியே நம்ம குடிச்சிடுறோம். அப்போ கண்டிப்பாக அது நமக்கு உடம்புல கேடை ஏற்படுத்தும்.